இஎம்டிஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இபிசிஆர் டாக்குமெண்டேஷனில் வாய்ஸ் கொடுத்து அது மூலமாக பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஹோம் ஸ்க்ரீனில் கேஸ் அசைன் ஆன உடனே நமக்கு புதுசாக 2 ஐக்கான் வரும். ஒன்று லெஃப்ட் சைடு மைக் ஐக்கானோ, ஒன்று ஸ்க்ரீன் மேலே பெல் ஐக்கானோ இருக்கும். இந்த 2 ஐக்கானையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷனையும் பேஷண்ட்டோட சீன் வைட்டல்ஸையும் என்டர் பண்ண போகிறோம். அது பிஏஐக்கு இன்ஃபர்மேஷனாக போகும். ஸோ அது எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் மைக் பட்டன் இருக்குல்ல, அந்த மைக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெனிஃபிஷியரி 1 அப்படின்னு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசலாம் அப்படின்றதுக்கு ஒரு சைன் இருக்குது. இப்போ இந்த சைன் வந்துச்சு. இப்போ நம்ம பேச போகிறோம். பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்க போகிறேன். பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்: பேஷண்ட் நேம் சதீஷ், 39 இயர்ஸ், மேல், எல்ஓசி அலர்ட், ப்ரீதிங் நார்மல், பேஷண்ட் ரேஷன் கார்டு நன், சோஷியல் ஸ்டேட்டஸ் அதர்ஸ், ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு, 224278922122. பேஷண்ட் கான்டாக்ட் நம்பர் 75 85 79 85 04. பேஷண்ட் அட்ரஸ் எல்டாம்ஸ் ரோட் 45, தேனாம்பேட்டை, சென்னை. ஸோ இப்போ பேசி முடித்த உடனே இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டாப்டு அப்படின்னு வரும். நம்ம வெயிட் பண்ணணும். ஆடியோ சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ ஆடியோ சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ ரெஸ்பான்ஸ் ரிசீவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நம்ம பெல் ஐக்கானை டச் பண்ணோம்னா நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணலாம். இப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் நான் சப்மிட் கொடுக்குறோம். இப்போ சப்மிட் கொடுத்தோம்னா எல்லா டீட்டெயில்ஸும் பேஷண்ட்டோட பிசிஆரில் போய் என்டர் ஆகிடும். ஸோ இப்போ பிசிஆரில் என்டர் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு மேலே இருக்க டேஷ்போர்டை டச் பண்ணிங்கன்னா பிசிஆர் ரன்னிங் காட்டும். அது பேஷண்ட்டோட பிசிஆருக்கு போனீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்த பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போ சீன் வைட்டல்ஸ் சொல்லணும். இப்போ சீன் வைட்டல்ஸ் சொல்கிறதுக்கு அகெயின் மைக் ப்ரெஸ் பண்ணலாம். பெனிஃபிஷியரி 1, பேஷண்ட் சீன் வைட்டல்ஸ்: ஸ்கின் கலர் பிங்க், ஸ்கின் டெம்பரேச்சர் வார்ம், கண்டிஷன் நார்மல், capillary refill less than 2 seconds, body temperature 99, blood pressure 150/90, pulse 102, volume normal, respiratory rate 24, breathing sound normal, both air entry presence, blood sugar 70, saturation 94, both pupil size normal, both pupils reaction brisk. Recording stopped. Audio sent successfully. இப்போ ரெஸ்பான்ஸ் ரிசீவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கான்னு நம்ம பிசிஆரில் போய் பார்க்கலாம். இப்போ பேஷண்ட்டோட வைட்டல் சைன்ஸ், இப்போ நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் தான் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா பண்ணலாம். இப்போ எல்லா கரெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பேஷண்ட்டோட வைட்டல் சைன்ஸ் எல்லாம் என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ சீன் வைட்டல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பிஐ கொடுக்கணும். இப்போ ப்ரீஅரைவல் இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரையாஜ், பேஷண்ட்டோட சீஃப் கம்ப்ளைண்ட், இது நம்ம மேனுவலாக நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ சீஃப் கம்ப்ளைண்ட் சேம் கண்டிஷன் இருந்தால் அதையே செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு கண்டிஷன் இருந்தால் நீங்கள் மாற்றலாம். ட்ரையாஜ், பேஷண்ட்டோட ட்ரையாஜ் மார்க் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேஸ் கிரிட்டிக்கலாக நான் கிரிட்டிக்கலான்றது வந்துடும். இப்போ நம்ம சீன் வைட்டல்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பிஐ கொடுக்குறோம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்ரூட்டில் டைம் இருந்தால் நம்ம என்ரூட் வைட்டல்ஸ் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் என்ரூட் வைட்டல்ஸும் ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸும் கொடுக்கலாம். இப்போ என்ரூட்டில் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா பேஷண்ட்டோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், என்ரூட் வைட்டல்ஸ், பாஸ்ட் ஹிஸ்ட்ரி.
ERCP அட்வைஸ். இந்த 4 ஆப்ஷன்ஸும் நம்ம டைம் இருந்தால் கொடுக்கலாம். இப்போ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸும் பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் நான் கொடுக்குறேன். பேஷண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்: அப்டாமினல் பெயின், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், ஃபீவர், லூஸ் மோஷன், வாமிட்டிங். பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. பாஸ்ட் ஹிஸ்ட்ரி: hypertension. Advice: yes. Reached the hospital. இப்போ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆயாச்சு. இப்போ என்ரூட் வைட்டல்ஸு அண்ட் ஹாட் ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸ் நம்ம கொடுக்கலாம். மைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெனிஃபிஷியரி 1. என்ரூட் வைட்டல்ஸ்: skin color pink, skin temperature warm, skin condition normal, capillary refill less than 2 seconds, body temperature 99, blood pressure 140/90, pulse 88, pulse volume normal, respiratory rate 22, breathing sound normal, both air entry presence, blood sugar 90, SpO2 94, both pupil size normal, both pupil reaction brisk. At hospital vitals: skin color pink, skin temperature warm, condition normal, capillary refill less than 2 seconds, body temperature 99 degree Fahrenheit, blood pressure 140/90, pulse 86, volume normal, respiratory rate 22, breathing sound normal, both air entry presence, SpO2 95, both pupil size normal, both pupils reaction brisk. இப்போ பேஷண்ட்டோட ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர்: பொசிஷன், ஆக்சிஜன், ஐவி ஃப்ளூயிட்ஸ், டெம்பரேச்சர் மேனேஜ்மெண்ட், ரீஅஷூரன்ஸ், இன்ஜெக்ஷன் PCM, இன்ஜெக்ஷன் ரான்டாக், நேசல் கேனுலா. நம்ம ஒரு டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பெல் பட்டன் டச் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருந்ததுக்கு இப்போ சப்மிட் கொடுத்தா டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பிசிஆரில் இருக்கும். டேஷ்போர்டில் இருக்க பிசிஆர் டச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி, பேஷண்ட்டோட ட்ரையாஜ் எல்லாம் இருக்குது. ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர் என்டர் ஆகிருக்கு. பேஷண்ட்டோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்டர் ஆகலை, பாஸ்ட் ஹிஸ்ட்ரி என்டர் ஆகலை. அப்போ அதை நம்ம இப்போ கொடுக்கணும். பேஷண்ட் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்: அப்டாமினல் பெயின், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீதிங், fever, loose motion, vomiting. Past history: patient has hypertension and patient is cardiac. ERCP advice: ERCP name மேனுவலாக தான் நம்ம டைப் பண்ணணும். இப்போ EMT சம்மரி அட்ட ஸ்ட்ரெச் நம்ம லைனாக சொல்லிடணும். கேப் விடாமல் பேஷண்ட்டோட EMT சம்மரியை நம்ம டீட்டெயிலாக சொல்லணும். அதுக்கு அந்த க்ரீன் கலரில் இருக்கிற மைக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம டைரெக்டாக பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸை என்டர் பண்ணலாம். EMT summary: case of abdominal pain, diarrhea and vomiting 4 episodes, pain score 8/10, severe pain present right side, vitals unstable. இப்போ நம்ம சொன்னோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபில் ஆகிடும். இப்போ பேஷண்ட் ஈவன் டியூரிங் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ்ட். இப்போ எய்ட் என்ரூட்டும் நம்ம இந்த மைக்கை ப்ரெஸ் பண்ணி கண்டினியூஸாக சொல்லணும் என்ன எய்ட் என்ரூட் என்னென்ன பண்ணோம் அப்படின்றத. supine position maintained, oxygen 4 liters, nasal cannula given, IV line started, ERCP advice taken, injection ranitidine 2 cc, injection paracetamol 2 cc given. இப்போ நம்ம சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆட்டோ ஃபில் ஆகிடுச்சு. இப்போ பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி எல்லாம் என்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேஷண்ட்டோட வைட்டல் சைன்ஸ். இப்போ அட்ட ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸ் சொல்லணும். அட்ட ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸ் எதுவும் என்டர் ஆகலை. இப்போ அட்ட ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸ்
At hospital vitals, skin color pink, skin temperature warm, skin condition normal, capillary refill less than 2 seconds, body temperature 99 degree, blood pressure 140 by 90, pulse 86, volume normal, respiratory rate 22, breathing sound normal, both air entry presence, RBS 95, both pupil size normal, both pupils reaction breath. இப்போ என்ரூட் வைட்டல்ஸ் சொல்லியாச்சு. இப்போ என்ரூட் வைட்டல்ஸ் எல்லாம் அதில் என்டர் ஆகிருக்கு. சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தோன்னே என்ரூட் வைட்டல்ஸ் அங்கே என்டர் ஆகிடும். இன்வென்ட்ரி நம்ம என்னென்ன யூஸ் பண்ணோம் அப்படின்றத சொல்லணும். மெடிசன்ஸ் யூஸ்ட், இன்ஜெக்ஷன் ரானிட்டிடின் 2 ml, இன்ஜெக்ஷன் பேராசிட்டமால் 2 ml. மெடிக்கல் கன்சியூமபிள்ஸ், IV cannula 18 gauge, nasal cannula 1, IV set 1, oral 500 ml. Patient attender name Ganesh, relationship brother. Doctor name Mr. Mailvahanam, designation CMO. ஸோ இப்போ பேஷண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம என்டர் பண்ணிட்டோம். இப்போ பிசிஆர் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பேஷண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது. பேஷண்ட்டோட ஹிஸ்ட்ரி ஃபில் ஆகிருக்கு. பேஷண்ட்டோட வைட்டல்ஸ், சீன் வைட்டல்ஸ், என்ரூட் வைட்டல்ஸ் அண்ட் அட் ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸ். ஸோ என்ரூட் வைட்டல்ஸில் எது இல்லை அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதை ஃபில் பண்ணலாம். அட் ஹாஸ்பிட்டல் வைட்டல்ஸ் இன்வென்ட்ரி வந்து என்டர் ஆகலை. இன்வென்ட்ரி நம்ம மேனுவலாக தான் செலக்ட் பண்ணணும். இப்போ சிக்னேச்சர், நேம் ஆஃப் த அட்டெண்டர் வந்திருக்கு, ரிலேஷன்ஷிப் வந்துச்சு, டாக்டர் நேம் அண்ட் CMO டெசிக்னேஷன் வந்துச்சு. இப்போ சிக்னேச்சர். நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து அந்த ஓடோமீட்டர்ஸ் அடுத்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் ஃபினிஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம புஷ் டு சர்வர் கொடுத்துறோம். உங்களுக்கு இந்த பிசிஆர் டாக்குமெண்டேஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.